அன்பானவர்களே, வேதாத்திரியத்தினுடைய அடிப்படை கருத்து சிறிதும் பிசகாமல் அந்த பிரஜானம் பிரம்மம் என்ற மகா வாக்கியத்திற்கு நாம் பொருள் காண இருக்கிறோம். வேதங்கள் என்று சொல்வதுதான் நம்முடைய ஆன்மீக கோட்பாட்டிற்கெல்லாம் அடிப்படை கருத்தாக அமைகிறது. ஆனால் பிரம்மஞானத்தை எளிதாக கொடுத்த அருள் தந்தை வேதத்தை நான் படித்ததில்லை என்று சொல்லுகிறார். வேதத்தை நான் படித்ததில்லை, ஆனால் வேதத்தின் உட்பொருளாய் என்னை கண்டேன். வாதத்தில் நான் கலந்து கொண்டதில்லை, ஆனால் வாதிப்போ அனைத்துக்கும் அனைவருக்கும் உட்பொருளாய் உள்ளேன். அந்த தான் என்று அவர் விழித்துக் கொள்வதெல்லாம் இந்த உடலை அல்ல, உட்பொருளாக உண்மை பொருளாக விளங்கிக் கொண்டிருக்கிற நான் என்ற உண்மை பொருளான சத்தியத்தை, உண்மையை சோதிப்போர் புலன் உணர்வால் என்னை காணா. இதிலிருந்து தெரிகிறது, என்னை சோதிக்க நினைத்தால் அது புலன் உணர்வால் காண முடியாது. ஏன்? சோதிப்போ புலன் உணர்வால் என்னை காணார். ஏனென்றால் மனித பிறவிக்கு மட்டுமே தந்திருக்கக்கூடிய ஒரு உணர்வு ஆறாம் நிலை பகுத்துணர்வு, பகுத்தறிவு என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். அது பேருணர்வான பிரம்மத்தின் சித்துணர்வு. அது சத் பேருணர்வு, இது சித் பின்னம். அந்த பேருணர்வான ஒரு பின்னம்தான் இங்கு சித் என்ற அறிவுணர்வாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு பெயர்தான் ஆறாவது அறிவு. 5 வரை அதை புரிந்து கொள்ளவே முடியாது. புலன் 5 துணை கொண்டு பூவுலகை அனுபவிப்பார்கள். அது விலங்கு அனுபவிக்கும், மனிதனும் அனுபவிப்பான். புலன் 5 துணை கொண்டு பூ உலகை அனுபவித்து பின்பு புலம் கடந்து, இது மிருகத்தார முடியாது, விலங்கால் முடியாது. பிறகு புலன் கடந்து ஆராயும் புதுமையே 6ஆம் அறிவு. எந்த மகானும் 6வது அறிவுக்கு விளக்கம் கொடுக்கல. 6வது அறிவு சொல்லிட்டு போனாரே வழிய, இப்ப 7வது அறிவு பார்த்துட்டீங்க. 8வது அறிவு என்றாவது ஒரு கேள்வி வேற வந்திருக்கு. புலன் கடந்து ஆராயும் புதிய 6ஆம் அறிவு. புலன் உணர்வோடு ஆராய்வது 5 அறிவு, புலன் கடந்து ஆராய்வது 6வது அறிவு. அது ஐயுணர்வு, இது மெய்யுணர்வு. புலன் கடந்த அந்நிலையில், புலன் கடந்த அந்நிலையே தெய்வ நிலை அறிவுணர்தல், தூய நிலை அறிவுணர்தல், பெருநிலையின் அறிவுணர்தல். ரொம்ப விளக்கமா அந்த உணர்வை பத்தி சுவாமிஜி அந்த 6வது அறிவின் துறையோடு சொல்லி, அந்த புலன் கடந்த அவ்வு உணர்வில் பொருந்தி வாழ்வான் ஞானி சொல்லி. அப்ப யார் ஞானி என்றால், புலன் கடந்த ஒரு நிலையை உணர்வை புரிந்து கொண்டு அதில் யார் பொருந்தி வாழ்கிறானோ அவன் ஞானி. புரிந்து கொள்ளலாம். இந்த பார்முலாவை வைத்துக் கொண்டு உலகத்திலே தன்னை ஞானியர்கள்
என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களே, இதன் அடிப்படையில் தான் சாமிஜி சொன்னார், வேதத்தை நான் படித்ததில்லை. ஏன் படிக்கிறோம்? எதை படித்தால் உண்மை புரிந்து கொள்ள முடியுமோ அதை உணர்வாக ஓதாது உணர்த்தக்கூடிய, உணர்த்திவிடக்கூடிய, ஓதாது உணர்த்திட ஒளி அழுத்தி எனக்கு ஆதாரமாகி அருட்பெரு சோதி என்றார் உள்ளவர்கள். சில பேர் ஒத்துக்கல, பரவாயில்லன்றார் சுவாமிஜி. தெய்வ நிலையை அகத்துணர்ந்தே எதிர்ந்து இவர் தெய்வ நிலையை உண்மையில் உணர்ந்தாரா என்று சந்தேகப்படுவார் சிலர். கவலைப்படல, எழுதுறார் சுவாமிஜி. இந்த உணர்வுக்கு, இந்த கருத்துக்கு அடிப்படையே சுவாமிஜிகளுடைய விளக்கம் தான். அன்பொழி 1995 இதழ்ல ஆண்டுல, அன்பொழி இதழ்ல டிசம்பர் மாத இதழ்ல இந்த மார்கழி திங்கள்ல சுவாமிஜி 4 மகா வாக்கியங்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அது அப்படியே இதுல உங்களுக்கு போட்டிருக்கேன், அப்புறம் எழுதி கொடுங்க. இதுதான் அடிப்படை. எனக்கு இதை உள்ள போகணும் அப்படின்னு அடிப்படை. அப்ப வேதம் என்பது என்ன? நமக்கு கிடைத்திருக்கிறவரே 4 வேதங்கள். வேதம் ஒன்றுதான். உண்மையின் பேர் வேதம் என்போம். மகாகவி சொல்றான், எது உண்மையோ அதற்கு பெயர் வேதம், எது மறைபொருளாக இருக்கிறதோ அதற்கு பெயர் வேதம். மறைபொருள் என்றால் நீங்கள் படிக்க முடியாத, காண முடியாத, கேட்க முடியாத, புரிந்து கொள்ள முடியாத மொழியில் இருக்கிறது என்று பொருள் அல்ல. புலனால் அறிய முடியாத என்று பொருள். புலன் உணர்வுகளால் புரிந்து கொள்ள முடியாத என்பதை தான் மறைபொருளாக வகுத்திருக்கிறது வேதாத்திரியம். அப்படி மறை ஒன்றுதான், உண்மையின் பேர் வேதம் என்போம். அப்ப இப்ப சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் இவை கூறிடும் வேதங்கள் எல்லாம் பொய்யென கண்டோன்னு ஒரு குணத்துக்கு போட்டார் மகாகவி. 4 வேதங்கள் உங்களுக்கு தெரியும். இருக்குமறை, யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். சில ஆராய்ச்சியாளர்கள் வித் என்ற அடிச்சொல்லை, முதற் சொல்லை அடிப்படையாக வைத்து வேதம் என்று பெயர் வந்தது என்று எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த வேதங்களை எழுதியது யார் என்று கேட்டால் அதற்கு என்ன விளக்கம் தந்தார்கள் என்றால், இறைவனே இந்த வேதத்தை எழுதினார். இது எழுதா கிளவி. கிளவி என்றால் சொல், கிளவி இல்ல, கிளவி. கிளவி, எழுதா கிளவி என்றால் இது எழுதப்படாத, வரி வடிவத்தில் எழுதப்படாத. அப்ப எப்படி? சொல் வடிவத்தில். குரு சிஷ்யன், குரு சிஷ்யன், பரம்பரை பரம்பரையாக எல்லளவும் மாற்றமின்றி, அதுதான் பியூட்டி. அதனுடைய உண்மை சுரூபத்திலே எல்லளவும் மாற்றமின்றி அது வந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் இதை தொகுத்து நம்முடைய அறிவுக்கும் அறிவின் விரிவுக்கும் ஏற்ப 4ஆக பிரித்து வழங்கிய பெருமை வியாச பகவானுக்கு உண்டு, வியாச முனிவருக்கு உண்டு. அவர்தான் இதை 4ஆக பிரித்திருக்கிறார். ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இருக்கு வரையிலே இயற்கையை பற்றிய வர்ணனைகள் நிறைந்திருக்கிறது. யஜுர்மறையிலே யாகங்கள், யோகங்கள் பற்றிய விளக்கங்கள் நிறைந்திருக்கிறது. சாமவேதத்திலே இறையை பற்றிய பாடல்கள் நிறைந்திருக்கிறது. யஜுர்வேதத்திலே, அதர்வண வேதத்திலே மாந்திரிகம், பிளாக் மேஜிக், தாந்திரிகம் நிறைந்திருக்கிறது. வேதங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் முக்கியமானவை மந்திரங்கள். 4ஆக பிரித்தார்கள். அதை மந்திரங்கள், பிராமணங்கள், உபனிஷத்துக்கள், ஆரண்யகங்கள். அதிலே மந்திர பகுதி, பிராமண பகுதி இரண்டும் மந்திர உச்சாரணங்களை குறித்து சொல்லும். ஆரண்யகங்கள் என்பவை காடுகளிலே, வனங்களிலே தவம் செய்வோர்
எழுதி போந்தது. இதில் முக்கியமான கருத்து உபனிஷத்துக்கள் தான். சுவாமிஜி இறைவனே வேதத்தை தொகுத்ததாக சொல்லுகிறார்களே, இது எப்படி சுவாமிஜி? என்னுள் அவரை வைத்தே ஏற்றி வந்தேன், போற்றி வந்தேன், என்னுள் அவன் இணைந்தான், அல்லது என்னுள் அவன் நிறைந்தான், நான் இறைவனாகி பாடுகிறேன். இதான் விளக்கம் வந்தது. எப்பொழுது இந்த வடிவத்திலும் குணத்திலும் சிக்கி தவிக்கிற மானுட உள்ளம் தக்க தவம் என்ற சாதனையால் பேருணர்வாக மாறிவிடுகிறதோ, அவனில் அவன் லயமாகி விடுகிறான். அப்போ இவன் சொல்லுகிற வார்த்தை எல்லாம் அவன் சொல்லுகிற வார்த்தையாக மாறுகிறது. அப்படி தன்னில் தானே மூழ்கி அந்த நிறைவை அருமையாக தன்னகத்தே உணர்ந்த நிறை மொழி மாந்தர் ஆணையில் கிடந்த மறைமொழிதானே மந்திரம் என்கிறது தொல்காப்பியம். அப்படி இறைநிலையோடு தன்னை இணைத்துக் கொண்ட மகான்கள் இறைவனாகவே மாறி வெளியிட்ட அற்புதங்கள் தான், முடிவான கருத்துக்கள் தான் வேதங்கள். இன்னொரு கருத்து இருக்கிறது, இதை ஆரியர்கள் எழுதினார்கள் என்றொரு கருத்து இருக்கிறது. ஒரே ஒரு வரியில் சொல்ல போறா, இன்றைக்கு தமிழ் களஞ்சிய வரலாற்றில் ஆரி என்றால் முதியவன் என்ற பொருள் வருகிறது, மூத்தவன் என்ற பொருள் வருகிறது, அறிவாளி என்ற பொருள் வருகிறது, அரிஜன் என்ற பொருள் வருகிறது. இந்த ஒரு ஆராய்ச்சி இருக்கிறது. கல் தோன்றி பல் தோன்றா காலத்தே வாரோடு முன் தோன்றிய மூத்த குடியாம் இந்த தமிழ் குடிதான். பொதிகையிலே, தென்னல் பொதிகையிலே பிறந்து இந்த தமிழ் மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தமிழ் மொழிதான் மேலோட்டமாக மேலேறி சென்றது, கீழோட்டமாக கீழ் நாடுகளுக்கு சென்றது. இதை ஒரு ஆராய்ச்சி நூல் திராவிடியன் அசென்ட் அண்ட் திராவிடியன் டிசென்ட் என்று எழுதுகிறான். இப்படி வேலேறி போனவனுடைய நாகரிகம் சிந்து சமவெளியிலே காணப்படுகிறது. இல்லை என்றால் சைவ திருமறையை பற்றியும் சிவ வழிபாடு பற்றியும் ஹாரப்பா கல்வெட்டுகளிலே காண முடியாது. அதனால்தான் அங்கு சொன்னார், தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கு விரைவா போற்றி. சும்மா சொல்லல, உண்மை. இவன் தான் அங்கு போய் அரிஜனாகிறான். அவன் உதித்த சொற்கள் தான் வேதங்கள் ஆகின என்று ஒரு ஆராய்ச்சி இருக்கிறது. அது உண்மையாக கூட இருக்கலாம். அப்படி இவன் கீழ்ப்புறமாக போனவன் ஆஸ்திரேலியாவெல்லாம் போயிருக்கான். அப்ப மொழி வரலாறு, மொழி ஒப்பிலக்கண வரலாறை படித்து பார்த்தால், ஆராய்ச்சியை படித்து பார்த்தால், தமிழில் நாம் உரையாடி கொண்டிருக்கிற பல சொற்கள் ஆங்காங்கே நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் சேர்ந்திருக்கிறது. சரி, உங்களுடைய ஒரு நினைப்பிற்காக சொன்னேன், கவனத்திற்காக சொன்னேன். இதிலே மூன்றாவது பகுதி உபனிஷத். உபனிஷத் என்றாலே வேதத்தினுடைய இறுதி, வேதத்தினுடைய முடிவு, வேதத்தினுடைய அந்தம், வேதத்தினுடைய சாராம்சம், வேதத்தினுடைய ஜஸ்ட். அதுதான் அதுக்கு இன்னொரு பேரு வேதம் பிளஸ் அந்தம், வேதாந்தம். வேதாந்தம் என்று சொன்னால் உபனிஷத்துக்கள், வேதம் என்று சொன்னால் இந்த 4 மறைகள். உபனிஷத்துக்களிலே 108 உபனிஷத்துக்களை கண்டுபிடிச்சிருக்கிறார். இன்னும் பார்க்க போனால் பிற்காலத்திலே அக்பர் காலத்திலே கூட அக்பர் உபனிஷத் என்று எழுதப்பட்டிருக்கிறது, பிற்காலத்திலே வருகிறது. அது இதுல சேரல. இதிலே முக்கியமான உபனிஷத்துக்கள் என்று சொல்ல போனா
ஐதரேய உபனிஷத், பிருகதாரண்ய உபனிஷத், சாந்தோக்கிய உபனிஷத், மாண்டூக்கிய உபனிஷத், முண்டக உபனிஷத், பிரச்சன உபனிஷத், ஈசாவாஸ்ய உபனிஷத், தைத்திரிய உபனிஷத், கௌஷீதகி ரொம்ப அற்புதமான விளக்கம் இருக்கு உபனிஷத், மகா நாராயண உபனிஷத், சுவேதாசாரண்ய உபனிஷத். இப்படி இந்த 14 உபனிஷத்துக்கள் ரொம்ப முக்கியம். அதிலும் முக்கியமானவை 10. முதல் சொன்ன 10. அதிலும் முக்கியமானவை 4. என்ன 4? ஐதரேய உபனிஷத், பிருகதாரண்ய உபனிஷத், சாந்தோக்கிய உபனிஷத், மாண்டூக்கிய உபனிஷத். ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் உபனிஷத். மேக்ஸ் முல்லர் இதனாலதான் எழுதுறாரு. இந்த நாளிலிருந்துதான் இந்திய தரிசனங்களை பற்றிய விளக்கங்களை எல்லாம் அவர் எழுதி குவிச்சிருக்கிறார் ஒரு ஆராய்ச்சியில். ஏன் இந்த 4 முக்கியமானவை? 4 மகா வாக்கியங்கள் இந்த 4 உபனிஷத்துக்களில் தான் தோண்டி எடுக்கப்பட்டது. இந்த 4 உபனிஷத்துக்களில் முடிவிலே சொல்லப்பட்ட இறைவனை பற்றிய கருத்துக்கள் தான் மகரிஷி சொல்றாரு. கடவுள் எனப்படுபவரே மனிதனானார். கருத்து இயக்கி, கருத்துன்னா உணர்வு, உணர்வு தெய்வம், பிரஜானம். அந்த உணர்வில் இயக்கம் இல்லை என்றால் இந்த இயக்கம் இல்லை. அந்த உணர்வு கீழ்நோக்கு உணர்வு, மேலோக்கு உணர்வு. கீழ்நோக்கு உணர்வு உலகை நோக்கியது, மேல் நோக்கு உணர்வு அறிவை நோக்கியது. இதை வடநூலார் 2ஆ பிரிச்சார். பிரவிருதி மார்க்கம், நிவிருதி மார்க்கம் பிரிச்சார். Journey towards the world consciousness, journey towards our own consciousness. அறிவை நோக்கிய பயணம், உலகை நோக்கிய பயணம். உலகை நோக்கிய பயணம் என்பது மெட்டீரியல் வேர்ல்ட், அதை நோக்கிய பயணம். அறிவை நோக்கிய பயணம் என்பது தன்னிலை உணர்தல், தன் மூலத்தை உணர்தல், தான் யார் என்று அறிந்து கொள்ள. அப்ப உலகின் வாழ்க்கையே தேவையில்லையா? இது மட்டும் போருமா? போராது. இதுவும் தேவை, இது மட்டும் தேவையில்லை, இதனோடு இதுவும் தேவை. அதை உணர்ந்து கொள்வதுதான் கருத்து இயங்கி அப்படியே விட்டு விடாமல் கருத்து உயர்ந்து கருத்து அறிதல். இயங்குதல், உயர்த்துதல், அறிதல். எப்படி இயக்குவதை உணர்த்துவது? கடல் மூட்டுதல், கரு எழுப்புதல். அங்கே தெளிச்சு வச்சிருக்கார் சுவாமி. கடல் மூட்டி கரு எழுப்பி கருத்துணர்த்தும் கலை தான் மனவளக்கலை. கடல் மூட்டி கரு உயர்த்தி கருத்துணர்த்தும் கலை மனவளக்கலை. கடவுள் எனப்படுபவனே மனிதனானார். கருத்து இயங்கி கருத்து உயர்ந்து கருத்து அறிந்தார். கடவுளாய் அனைத்தையுமே கண்டுவிட்டார். இதுதான் ஃபைனல் கோல் ஆஃப் திஸ் ஜர்னி. முதல் அமர்விலேயே அந்த கருத்தை சொன்னேன், ஆரம்பிச்சேன். ஒருமையுடன் குரு நெறியே பழகும் போது உள்ளுணர்வே பூரித்து. அப்போ இந்த கருத்தில் உயர்த்தி கருத்தில் உயர்ந்து அந்த உணர்வு எது ஏன் என்று புரிந்து கொள்ளுகிற போது தானே அனைத்துமாக ஆகி நின்று கொண்டிருக்கக்கூடிய நிர்விகல்ப காட்சி அவனுக்கு வந்து விடுகிறது. அவனே தானாக இருப்பதை உணர்ந்து கொள்ளுகிறான், தெரிந்து கொள்ளுகிறான். அப்படி தெரிந்து கொண்டவன் யாரோ அவன் தெரிந்ததை அறிவித்தான் பாருங்கள். அதற்கு பெயர்தான் மறை என்று சாமிஜி, வேதம் என்று சாமிஜி.
கருத்து இயக்கி கருத்துயர்ந்து கருத்தறிந்தான் கடவுளாய் அனைத்தையுமே கண்டுவிட்டார். கிளைமேக்ஸ் என்னன்னா, காண்பவனே ஆதியும் அந்தமும் ஆகிறார். இதுதான் அவர் காணக்கூடிய காட்சி. காண்பவர் இவன். புரியாது தவத்தில் அடுத்தது அதான் செய்ய போறோம். காண்பவன் இவன். காண்பவனே காணப்படும் பொருள் காட்சி என்ற முப்பரிமாணங்கள் கலைந்து போய் காண்பவரே ஆதியும் அந்தமும் ஆகின்றார். அப்படி ஆதியும் அந்தமும் ஆகி நிற்கிற போது கடவுள் காட்சி, தூய வெளியே கடவுள் காட்சியாக காணுகிறார். அப்படி கண்ட பின்பு தான் கண்ட காட்சி வெளியிட முனைத்தான் பாருங்கள். அந்த முயற்சிக்கு பெயர்தான் வேதங்கள். இப்படித்தான் குர்ஆன் வந்தது, இப்படித்தான் பைபிள் வந்தது, இப்படித்தான் திருவாசகம் வந்தது, இப்படித்தான் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் வந்தது, இப்படித்தான் கீதை வந்தது. அவன் ஏட்டினிலே கை, என்னவோ அகண்டாகாரம், பாட்டெழுதும் பழக்கம் அவனுக்கு இருப்பதால் பிரபஞ்ச ரகசியங்கள் அனைத்தும் அவன் பாட்டாக புகிழ்ந்து கொண்டிருக்க புரிஞ்சுக்கிட்டான். கடவுள் நிலை அதனை வெளியாய் காட்டும் கடமையே சிறந்தது என கண்டார் அவனோ அவனே ஞானி. 2 பொருள் இதுல. எதையும் மூடி மறைக்கல, எதையும் யாருக்காகவும் பிரிச்சு வைக்கல. இந்த தத்துவத்தை உணர்ந்து எல்லோருக்கும் வெளிப்படையாக காட்டினான் பாருங்கள். கடவுள் நிலை அதனை வெளியாய் காட்டினார், வெளிப்படையாய் காட்டினார், தூய வெளியாய் காட்டினார். அதற்கு பெயர்தான் மறை. இது யாரால் அங்க போக முடியும் என்றால் அந்த கண்டவரால் தான் போக முடியும், உணர்ந்தவனால் தான் போக முடியும், உணர்வை பிடிச்சவனால் தான் போக முடியும். மினிஸ்டர் பார்க்க போறீங்க, துட்டு சீட்டை கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. நாள் கணக்கா மணிக்கணக்கா உட்கார்ந்து இருக்கீங்க. பார்க்க அவ்வளவு பண்றாங்களா? இல்ல, அவ்வளவு சீக்கிரம் மாட்டா. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற போது ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ இவ்வளவு பெரிய துண்டு போட்டுக்கிட்டு உள்ள போயிட்டே இருப்பார். நேரம் அவருக்கு துண்டு சீட்டு தேவையா? தேவையில்லை. அப்போ வெளியில உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்கள இவ்வளவு நேரம் உட்கார்ந்து இருக்கிறோமே, இவரு நேரம் உள்ள போறாரு, இவர் யாரு? அந்த பேர் சொல்றான், அவர் எம்பி, இவர் எம்எல்ஏ. பின்னாடியே ஒருத்தர் எடுத்துட்டு போறாரு, அவருடைய அசிஸ்டன்ட். அவருக்கு எதுவுமே தேவையில்லை, துண்டு சீட்டு உள்ள போயிடலாம். நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய். நாயேன் இது நாய்க்கு கூட சமம் இல்லை. ஆனா என்ன போய் ஒரு பொருட்டா நினைச்சு எனக்கு ஒரு பதவியை கொடுத்து, அந்த பதவியில இது சிந்தனையை கொடுத்து, இந்த சிந்தனையை பகிர்ந்துக்க வச்சிருக்கிறீங்க. நான் எதுக்கு தகுதியா? நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து என்னுடைய உண்மை தோற்றம் தெரிஞ்சா நீ கிட்ட சேர்க்க மாட்டேன், தகுதி நீக்கம் செய்து விடுவேன். மறந்து போய் யார் பின்னாலேயோ நான் உள்ள நுழைஞ்சதுனால உள்ள போயிட்டேன். நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய். நின்னை உள்ள வட்டம் இப்பேன் அறியும் அறிவு தந்தா என்ன பேரு பெற்றேன் தாயேன்னு புலம்புறாரு. இந்த இடம் தான். இதை புரிஞ்சு கொள்ளுங்க. முக்கியஸ்தர் ஒருவரை பார்ப்பதற்கு கால் கெடுக்க நின்றாலும் முடியவில்லை. ஆனால் ஒரு துண்டு தகுதி பெற்று உள்ளே நுழைந்து விடுகிறது. அந்த துண்டோடு இன்னொரு துண்டு உள்ள போயிடுது, அதோடு கூடவே உள்ள போயிடுது. அது போல யார் அந்த ஞானத்தை பிடித்தார்களோ, அந்த ஞானத்தை யார் அனுபவித்தார்களோ,
அந்த ஞானத்தில் யார் திளைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அது அந்த மெய்ப்பொருளான முதல்வரை சந்திப்பதற்கு அவர்கள் போட்டிருக்கிற தவம் என்கிற தொண்டு. அந்த தொண்டை நீ பிடித்துக் கொண்டால் நீ நாயா இருந்தாலும் சரி பேயா இருந்தாலும் சரி கூடவே உள்ள கவனிச்சிடலாம். சார் எனக்கு என்ன தகுதி இருக்கு தகுதி இருக்கு. அந்த துண்டை நீ பிடிக்க வேண்டும் என்றால் தொண்டு. கடவுள் நிலை அதனை வெளியாய் காட்டும் கடமையே சிறந்ததென கொண்டா ஞானி. அழகா சாமிஜி அங்கேயே சொல்லியிருக்கு. அந்த துண்டு உனக்கு வேணும்னா உன் கடமை என்ன தொண்டு. அதான் சார் என்னால முடியும். கடவுள் நிலை அதனை வெளியாய் காட்டும் கடமையே சிறந்தது என கண்டார். இந்த ஞான அமிர்தத்திலே இந்த மறையிலே இந்த மறையினுடைய இந்த 4 பரிமாணங்களான 4 வருஷத்துக்களிலே முக்கியமாக இறை நிலையை பற்றிய விளக்கம், மெய்ப்பொருள் பற்றிய விளக்கம், இறை சிந்தனை பற்றிய ஆரம்பம் அள்ளி தெளித்து வைக்கப்பட்டிருக்கு. ஆனா அது முடிவல்ல, அதுவே ஆண்டவன் அல்ல, அதுவே மெய்ப்பொருள் அல்ல. வேறுபடும் சமயமெல்லாம் புகுந்து பார்க்கில் விளக்கு பரம்பொருளே நின் விளையாட்டெல்லாம் மாறுபடும் கருத்தில்லை. முடிவில் மோன வாரதியில் நதித்திரல் போல் வயங்கிற்றப்பா என்பார். கடவுளர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், தெய்வங்கள் நிறைய பேர் தோன்றுகிறார்கள். தெய்வ நிலை அறிந்தோர்கள் கோடி என்றால் தெளிவாக அறிந்தோர்கள் ஒருவரே அல்லது ஒரு சிலரே. தெய்வ நிலை அதனை வெளி, பிரம்மம், சத்தியம், நித்தியம் என்று தேர்ந்த சில வார்த்தைகளால் செப்பலாம். தெய்வமே உயிராகி உயிரின் மையத்தில் அறிவாகி அறிவின் நிலை படர்ந்து மரமாக ஆற்றுகிற திருவிளையாடல் தன்னை உணர்ந்த இந்த தெய்வர்கள் எல்லாம் கேட்ட கேள்விக்கு விடை உங்ககிட்டே கொடுத்தாரு சாமி. தெய்வமே உயிராகி உயிரின் மையத்தில் அறிவாகி அறிவு நிலை படர்ந்து மரமாகி ஆற்றுகின்ற திருவிளையாடல். திருவிளையாடல் 64 வந்த திருவிளையாடல இல்ல, இப்ப 2007 வந்த திருவிளையாடல இல்லை. திருவிளையாடல் தன்னை உணர்ந்த தெய்வர்கள் எல்லாம் மற்றோர் தெய்வத்தை பற்றி தெளிவாக அறிந்த இந்த தெய்வத்தை விட வேறு எந்த தெய்வத்திலும் என்று சார் விளக்கம் சொல்வது எப்படி கேட்கிறாங்க. ஏனென்று பார்த்தால் தெய்வங்கள் வடிவங்களில் வேறாக இருக்கலாம், குணங்களில் வேறாக இருக்கலாம். அதை பற்றிய கவலையை விட்டு விடுங்க. நதிகள் வெவ்வேறு பெயர்களை கொண்டிருந்தாலும் அது மாபெரும் மகாசமுத்திரத்தில் போய் கலப்புறுகிற போது தன்னுடைய நாமத்தையும் ரூபத்தையும் இழந்து விடுகின்றன. இப்படி எத்தனை தெய்வங்கள் இங்கு இருந்தாலும் 1000 தெய்வங்கள் உண்டு என்று அலையும் அறிவிலிகள். மகாகவி நான் சொன்ன அடிக்க வருவிய 1000 உண்டென்று தெய்வங்கள் என்று அலையும் அறிவிலிகள் எதனோடும் நின்றோங்கும் அறிவே தெய்வம் என்று ஓதி அறிகிறோம். ஏன் ஓதி அறிகிறேன்னு சொல்றாருன்னா, உனக்கு உள்ளத்துல தெரியல, அவர் சொல்றதையாவது கேட்டுக்க, உணர்ந்தவர்கள் சொல்லுவதையாவது கேட்டுக்க. அவர் ஒரு இடத்துல சொல்றார், மனித குலத்தையே சாடுகிறார். சாத்திரங்கள் பல தேடினேன், அங்கு சங்கை இல்லாதன சங்கையா. பல கோத்திரங்கள் சொல்லும் மூடர்கள் தம்
மூளையில் உண்மை கிடைக்குமோ? இது என்ன புரிச்சுக்கிட்டா, வேதத்திலும் உபநிஷத்துக்களிலும் சொல்லப்பட்ட உண்மையை விட்டுட்டான். இந்த உண்மையை புரிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்ட புனைந்துரைகளிலும் கதைகளையும் வேடங்களையும் பெயர்களையும் லாபங்களையும் ரூபங்களையும் பிடிச்சுக்கிட்டான். சாஸ்திரம் சம்பிரதாயம். இதனாலதான் வேதத்தை நிறைய பேர் வேதாந்திகள் என்று மறுத்து விடுகிறார்கள். இவன் வேதம் பேசிட்டு இருப்பான், அவன் வேதாந்தி. மறுப்பதற்கு காரணம் இதுதான். அவன் வேதத்தையும் வேதாந்தத்தையும் பிடித்துக் கொண்டிருப்பானே அன்றி செயல்முறைக்கு வரமாட்டான். செயல்முறைக்கு வேதாந்தத்தை கொண்டு வந்தவர் மகான். அவருக்கு அப்புறம்தான் இந்த கோட்பாடு உலகத்தில் கொடுத்தது மனித மனதிலே புகுகிறது. ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், 1000 வேடங்கள் ஓர் உண்மைக்கு உண்டு என்று வேதங்கள் கூறியது. நல்லா புரிஞ்சுக்க. அதான் தெய்வங்கள். 1000 வேடங்கள் உண்மை ஒன்றுதான். அந்த உண்மையின் பேர் தெய்வம். 1000 வேடங்கள் ஓர் உண்மைக்கு உண்டு என்று வேதங்கள் கூறியதே. ஆனால் அதில் ஓர் வேடத்தை உண்மை என்று நீர் கொள்வீர் என்று அந்த வேதங்கள் அறியாதே. 1000 நாமங்கள் ஓர் உண்மைக்கு உண்டு என்று நான்மறை கூறியது. 1000 நாமங்கள் ஓர் உண்மைக்கு உண்டு என்று நான்மறை கூறியது. ஆனால் அதில் ஓர் நாமத்தை உண்மை என்று நீர் கொள்வீர் என்று அந்த நான்மறை அறியாதே. அது என்ன சொல்லுச்சு? எல்லா தோற்றமும் அதுதான், எல்லா நாமங்களும் அதுதான், அனைத்தும் அதுதான் சொல்லிச்சு. அதை விட்டுட்டா ஒண்ணு புடிச்சுக்கிட்டா, இதுதான் அது. எதை அடையாளம் காட்டினாலோ அடையாளத்தை பிடித்துக் கொண்டா, அடையாளத்தின் நோக்கத்தை விட்டு விட்டா. இதைதான் சாடுகிறது வேதாந்தம், வேற ஒன்று இல்லை. இங்குதான் மாறுபடுகிறது, இங்குதான் வேறுபடுகிறது. அப்படி வேதத்தின் அடிப்படையான தத்துவம் என்ன, கோட்பாடு என்ன என்று பார்த்தால் உண்மையை உணர்த்துவது. உண்மை என்றால் என்று பார்த்தால் மூலப்பொருளை உணர்த்துவது, மெய்ப்பொருளை உணர்த்துவது. அந்த மெய்ப்பொருளை உணர்த்துவதற்கு காட்டப்பட்ட அடையாளத்திற்கு பெயர்தான் மகா வாக்கியங்கள். நாம சாப்பிடுகிற போது அதற்கு பெயர் சாதம். அதையே இறைவனுக்கு படைத்து சாப்பிட்டால் பிரசாதம். நாம எழுதுகிற எழுத்து அவம், மெய்ப்பொருளை குறித்து எழுதுகிற எழுத்து பிரணவம். இந்த அடிப்படையில் வந்ததுதான் பிரசவம். அந்த பிரா எடுத்துட்டு பாருங்க, அது சரியான முறையில வரலன்னா வாக்கியம் என்று சொல்லுவது சொல், அதான் வாக்கியம் சொல்லுவோம். இந்த சொல்லில் இருந்து பொருளை பிரிக்க முடியாது, பொருளில் இருந்து சொல்லை பிரிக்க முடியாது. சொல்லும் பொருளும் அற்று சும்மா இருப்பதற்கே அல்லும் பகலும் எனக்கு ஆசை பராமரவேத. இதை பற்றி வருமா அடுத்த அமர்வை சொல்றேன். ஒரு இந்த அடிப்படை கருத்தை வச்சு ஒரு அற்புதமான தவம், 9 மைய தவம் செய்ய போறோம். ஆழ்ந்த நிலையில செய்ய போறோம். அதை செய்வதற்கு முன்னாலே ஒரு சிறப்பான தத்துவத்தை சொல்லித் தருகிறேன். இப்ப சீசர் ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. கை கால்களை வீட்ட முடியல, படக்க முடியல, உடம்புல சக்தி இல்லாதது போல் தோன்றுகிறது. தவம் செய்வதற்கு மட்டுமல்ல, வாழ்க்கையிலே சந்திக்க முடியாத துக்கத்தை சந்திக்கிற போது, அதிர்ச்சிகளை சந்திக்கிற போது தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை, உடற்பக்குவத்தை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டியது நம் கடமை. அப்படி இயற்கையாகவே நமக்கு அந்த திறமை இல்லாமல் போய்விட்டால் அதனை உருவாக்கி கொள்ள ஏற்பட்டதுதான் ஒரு முத்திரை. அதற்கு பெயர் சக்தி முத்திரை.
அந்த முத்திரையினுடைய சக்தி என்ன என்று பார்த்தால் 3 நிமிடத்துக்குள்ளாகவே உடல் சக்தி மனசக்தியை உசுப்பி விட்டுவிடும். ஏன்னா வெளியே இல்ல சக்தி, உனக்குள்ள இருக்கு, அதை ஏற்படுத்திவிடும். இந்த அடிப்படையில தவறு செஞ்சா தூக்கம் வராது. இப்போ ஒரு 40 நிமிஷம் 35 நிமிடங்கள் தவறு செய்ய போறோம்ல, அப்ப நிறைய பேரு சாமியாட ஆரம்பிச்சிருவோம். தெரியாது இது போறதுக்குள்ள அவங்களை போய் எழுப்புறதுதான் என்னுடைய வேலையா இருக்கும். அதுக்கு இல்லாமல் இந்த முத்திரையை பிடித்து விட்டால் அந்த தவத்தை தூங்காமல் செய்யலாம். எப்படின்னு சொல்லித்தர முதல்ல புரிஞ்சுக்கொள்ளுங்க. கரெக்டா வருதா? கடைசி 2 வரலும் படியக்கூடாது. ரொம்ப அழுத்த வேண்டாம், லேசா உடைய பிடிச்சா போறோம். நெக்ஸ்ட் ஓங்காரத்தை சொல்லணும். வாய் விட்டு சொல்லக்கூடாது, உதட்டாலையும் சொல்லக்கூடாது, மனதாலையும் சொல்லக்கூடாது, எண்ணத்துல பிடிக்கணும். அப்படி பிடிப்பதற்கு ஏதுவாக மூச்சை பயன்படுத்திக் கொள்ளுங்க. உள்ளே இழுக்கிற மூச்சை விட வெளியே விடுகிற மூச்சு குறைவா இருக்கணும். அதுக்கு ஒரு வழி, உள்ளே இழுக்கிற போது 12 முறை ஓங்காரம், வெளியே விடுகிற போது 10 முறை ஓங்காரம். அதை கணக்கு வச்சுக்க. 3 minutes தான், அதை முடிச்சு தவறு செய்யலாம். உட்காருங்க. வயசு குறைவா இருக்கிறவங்க கீழே உட்காந்துக்கலாம். புரியலையா? 1 2 3. ஓங்காரத்தை நினைக்கிற போது எண்ணத்திலே ஆங்கிலேயிலே கவனம் இருக்கட்டும், உள்ளங்கையிலே கவனம் இருக்கட்டும். மூச்சை இழுத்து விடுகிற போது இந்த கவனம் சிதறாம செய்ய. ஒன்லி 3 minutes. வாழ்ந்து வரப்படன்னு சொல்லுவேன், கண்ணை மூடிடுங்க. அடுத்து சொல்லும் போது அப்படியே தவத்துக்கு போயிடலாம். கண்ணை தடுக்காதீங்க. 1 2 3. திடீர்னு 20 பேர் வீட்டுல விருந்தாளி வந்துட்டாங்க, சமைக்கிறோம், உடம்புல சக்தி இல்லை, 2 நாள் ஜுரம். உடனே போய் ஒரு 3 minutes உள்ள உட்கார்ந்து இந்த சக்தி முத்ரா பண்ணிட்டீங்கன்னாக்கா ரெஜுவனேட் ஆயிடும்.